வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். மச்சான், உன் ஜாதகத்தை நல்லா அலசி பார்த்துட்டேன். கன்னி லக்னம், கன்னி ராசி. இது நிஜமாவே ஒரு அபூர்வமான அமைப்பு தெரியுமா? அப்படியா? ஏன்டா அப்படி சொல்ற? ரெண்டும் ஒண்ணா வந்தா என்ன விசேஷம்? ரெண்டுமே ஒன்னா வந்தா நீ புத்திசாலித்தனத்தோட சிகரம்னு அர்த்தம். ஏன்னா லக்னமும் புதன், ராசியும் புதன். உன் மூளை சாதாரணமா வேலை செய்யாது. கம்ப்யூட்டரை விட வேகமா கணக்கு போடும். எதையும் பார்த்த உடனே ஸ்கேன் பண்ணி அதுல என்ன தப்பு என்ன சரின்னு கண்டுபிடிச்சிருவ. ஆமா, என்னால எதையும் மறக்கவே முடியாது. பழைய விஷயத்த கூட தேதி வரையா கரெக்டா சொல்லுவேன். ஆனா சில நேரம் இந்த ஞாபக சக்தி தலைவலியா இருக்கு. அதுதான் புதனோட வேலை. நீ ரொம்ப பிளான் பண்ணி பண்ற ஆளு. அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்ட. ஆனா உன் கூட இருக்கிறவங்க பாவம்டா. நீ சுத்தம் நேர்த்தின்னு சொல்லி அவங்கள படுத்தி எடுப்ப. ஒரு பொருள் இடம் மாறினா கூட உனக்கு பத்திக்கிட்டு வரும். வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது தப்பா? சரி, ஃபேமிலி லைஃப் பத்தி சொல்லு. ஃபேமிலி மேல உனக்கு கொள்ள பாசம் இருக்கு. ஆனா அதை வாயால சொல்ல தெரியாது. செயல்ல காட்டுவ. ஆனா உன் மனைவி பாவம். அவங்க கொஞ்சம் எமோஷனல் டைப். மீனராசி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃபன் ஃபால்ஸ் 7th ஹவுஸ். நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் லாஜிக் பேசி விவாதம் பண்ணிட்டு இருப்ப. அதை குறைச்சிக்கிட்டா லைஃப் சூப்பரா இருக்கும். சரி, வேலையா பிசினஸா எதுல நான் ஷைன் பண்ணுவேன்? கண்ணை மூடிட்டு சொல்றேன், பிசினஸ் தான் உனக்கு பெஸ்ட். ஆடிட்டிங், அக்கவுண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட், ஜோதிடம் இதெல்லாம் உனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ₹1 கூட வீணாக்காம எப்படி லாபம் பார்க்கணும்னு உனக்கு அத்துபடி. கணக்கு வழக்குல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. வேலைக்கு போனா? வேலைக்கு போனாலும் நீ தான் அங்க ஸ்டார். எந்த தப்பும் இல்லாம வேலையை முடிப்ப. பாஸ் உனக்கு கொண்டாடுவாரே. ஆனா சக ஊழியர்கள் கிட்ட குறை கண்டுபிடிக்கிறத மட்டும் விட்டுடு. அப்புறம் எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யாத. ஸ்ட்ரெஸ் ஆயிடுவ. காசு பணம் கையில நிக்குமா? நீ தான் பெரிய கஞ்சனாச்சே. அதாவது சிக்கனமான ஆளு. அனாவசியமா செலவு பண்ண மாட்ட. எதிர்காலத்துல யாருமே நமக்கு உதவ மாட்டாங்கன்னு ஒரு பயம் உன்கிட்ட இருக்கு. அதனால இப்பவே சிறுக சிறுக சேமிச்சு பெரிய சொத்து சேர்ப்ப. கடன் வாங்குறது உனக்கு பிடிக்காது. அப்படியே வாங்கினாலும் மான பிரச்சனைன்னு உடனே அடைச்சிருவ. உடம்புல என்ன பிரச்சனை வரும்? உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். நரம்பு தளர்ச்சி, கேஸ் ட்ரபிள், ஸ்கின் அலர்ஜி வரலாம். நீ சின்ன விஷயத்துக்கு கூட ஓவரா கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி உடம்ப கெடுத்துக்கிற. சுத்தமான சாப்பாடு, கரெக்ட் டைமுக்கு தூக்கம், இது ரெண்டும் உனக்கு மருந்து மாதிரி. குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? உன் பிள்ளைங்க உன்னை விட சமத்தா இருப்பாங்க. படிப்புல சுட்டி. ஆனா நீ அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காத. நீ இப்படிதான் இருக்கணும்னு ரூல்ஸ் போடாம ஃப்ரெண்ட்லியா பழகு. டிராவல் பண்றது பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சும்மா ஊர் சுத்த மாட்டேன்.
டிராவல் பண்றதுக்கு முன்னாடி எங்க தங்குறது, என்ன சாப்பிடுறதுன்னு எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிடுவேன். புது இடத்துல சுகாதாரம் சரியில்லைன்னா உனக்கு பிடிக்காது. எல்லாம் கரெக்டா இருக்கு மச்சான். கடைசியா ஒரு அட்வைஸ். உனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை ஓவர் திங்கிங் தான். அதாவது அதிகப்படியான சிந்தனை. சின்ன பிரச்சனைய பூத கண்ணாடி வச்சு பார்க்காத. மத்தவங்கள குறை சொல்றத குறைச்சுக்கோ. புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போ. விஷ்ணு சகஸ்திரநாமம் கேளு. மனசு அமைதியா இருந்தாலே நீ ஜெயிச்சிடுவ. ரொம்ப தெளிவா சொன்ன மச்சான். இனிமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க ட்ரை பண்றேன். தேங்க்ஸ்டா. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.